ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸில் ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த எபிசோட் இது சும்மா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 21. இப்போ அந்த இடத்துல மொத்தமாக 3 ஒயிட் வேல் வந்திருக்கு. எல்லாரும் அதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாரும் விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ரெம் போயிட்டு அது கூட ஃபைட் பண்ணி அதை அட்டாக் பண்ணுறா. அப்படியே கீழே உழவும் நம்ம ஹீரோ அவளை பிடிச்சிருதான். நம்மளால் திரும்ப போக முடியாது, நம்மளுக்கு திரும்பி போகிற ஆப்ஷனே இல்லை, ஸோ எல்லாரும் போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். நம்ம ரெம் அவளோட டீமன் ஃபார்முக்கு மாறி போயிட்டு அதை அட்டாக் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ண வரவும் அவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். சுபாரு எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ அவனை எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு போட்டு ரெம் அதை அடிக்கிறா. ஃபாகை வச்சு அதை அட்டாக் பண்ணவோ க்ரோஜே வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறா. ரெம் அது கூட அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ க்ரோஷே வந்து சுபாருவை பார்த்து, சுபாரு உனக்கு இதில் ஏதாச்சும் வித்தியாசமாக தெரியுதா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாபீஸ்ட்டு கூட்டமெல்லாம் சேர்ந்து வாழாது. இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரிக் இருக்கோ, அதை நம்ம தான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். வீரர்களை அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லாரும் பயத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே அவன் மட்டும் தனியால் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து போயிட்டு இருக்கான். அந்த மாபீஸ்ட்டு நம்ம ஹீரோவை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ரெம் அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவளால் அதை தடுக்க முடியலை. நம்ம ஹீரோவா அது ஃபாகை வச்சு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல வந்து காப்பாற்றுறாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தா திரும்ப அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கேப்டன் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரெக்கவர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். ஏன்னா அவன் காப்பாற்றும் போது இறந்து போயிட்டான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவர் அவ்வளோ மோசமான கண்டிஷன்லேயே ஒரு மெசேஜை கொடுத்தாரு, அது ரொம்ப வீக்காக இருக்குது, அதை முதல்ல நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படிங்கவும் அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ பார்த்தா திடீர்னு அந்த மாபீஸ்ட் ஒன்று இவங்க சைடாக வந்து விழவும் பார்த்தா நம்ம ரெம் வந்து அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டு கத்தி அதோட வயிற்ற கிழிக்கவும் பார்த்தா அதை கிழிச்சிக்கிட்டு வெல்ஹேம் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அதுக்குள்ளேருந்து வெளியே வரான். வெல்ஹேம் உங்களுக்குன்னு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்கவும், அதை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துருதான். ஃபீலிக்ஸ் கிட்டே இவனை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ரோஷே கிட்ட போயிட்டு அவன் கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயத்த சொல்கிறான். இது ஒரே ஒரு பீஸ்ட் தான், பட் ஆனால் 3 பிரிஞ்சு போய் கிடக்கு. அதனால தான் இது ரொம்பவே வீக்காக மாறிடுச்சு. ஒரிஜினல் ஒன்று மேலே பறந்துட்டுருக்கா, அந்த ஒன்று நம்ம அழிச்சா போதும், மற்ற 2 தானாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் அந்த ஒரிஜினல் ஒன்று ரொம்ப தூரத்தில் இருக்கு, அதை என்னோட ஸ்வாடால் இங்கேருந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கவும் அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன பிளான் அப்படிங்கிறத அவன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இது ரொம்பவே முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லவும், நம்ம எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சரி ஓகே உன் பிளானை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பீஸ்ட்டை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோஷே சொல்கிறா. இப்போ பார்த்தா அடிபட்டு கிடக்கிறவங்கள ஹீலிங் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த பீஸ்ட் போயிட்டு ஃபாகை வச்சு அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் மிஸ்ல வந்து க்ரோஷே அவளோட விண்டு பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு லைட்டாக அடிபட்டுது. உடனே அவள் எந்திரிச்சு நின்றுட்டு, சுபாரு நாட்ஸ்கி அவன் தான் இந்த இடத்துலேயே ரொம்பவும் வீக்கானவன், ஆனால் அவன் இன்னும் விட்டு கொடுக்கவே இல்லை. அவன் தோத்து போகிறத நான் என் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். அவனுக்கு மேஜிக் பவர் எதுவும் கிடையாது, அவன் ரொம்பவே வீக்கானவன். இந்த இடத்துலயே அவன் தான் வீக்கா, ஆனால் அவன் இன்னும் விட்டு கொடுக்கல, ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும், உடனே வீரர்கள் எல்லாம் பொங்கி எழுந்து திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திரும்பவும் எல்லாரும் எனர்ஜெட்டிக்காக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுபாரு ஒன்றை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோஸே சொல்கிறா. என்ன போய் வீக்குன்னு சொல்லிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ ரெம் அவளோட மேஜிக் பவரில் ஒரு பெரிய கிறிஸ்டல் ஒன்று கிரியேட் பண்ணுறா. அந்த கிறிஸ்டலை வச்சு அதை இங்கேருந்து லாங் ரேஞ்சில் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணால் அது மிஸ் ஆயிடுது. எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஆக்சுவலி அவள் வேணும்னே தான் மிஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ அது வழியாக போயிட்டு அதோட கொம்பில் நின்றுட்டு இருக்கான். ஹே மாபீஸ்ட் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மேலேருந்து குதிச்சுட்டு, போன தடவை ரெம்மனி கொண்டுட்டு இல்லை, நான் சாப்பிலேருந்து திரும்ப வந்து அப்படின்னு சொல்லவோ இப்போ அவன் மேலே அந்த விச்சோட சென்ஸ் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. உடனே அந்த மாபீஸ்ட்டு நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது. டக்குன்னு ரெம் அவளோட மேஜிக் பவரை வச்சு அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாற்றிருதா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், நான் தான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவோட கிரவுண்ட் ட்ராகன் செம ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவை அந்த ஒயிட் வேல் தோத்துக்கிட்டே வரவோ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அங்கே இருக்கிற அந்த பெரிய மரத்தையே இவங்க ஃபயர் பண்ணி வெட்டியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய அந்த மரம் அப்படியே நேராக போயிட்டு அந்த ஒயிட் வேல் மேலே விழுந்துருது. அவ்வளோதான், அந்த ஒயிட் வேல் மாட்டிக்கிச்சு. இப்போ வில்ஹேம் வந்துட்டு நிற்கிறான். அவன் ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனாக இருக்கிற அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு கிங்டமில் இருக்கும்போது சண்டை போடுறதுக்காக போகிறான். இப்போ அவள் கூட போயிட்டு நீ என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறான். கடைசியில் அந்த மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனான அந்த பொண்ணையே இவன் தோக்கடிச்சிருதான். நீ என்கிட்ட தோற்று போயிட்ட, ஸோ இனிமேல் நீ மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வில்ஹேம் சொல்கிறான். அப்போ யார் இனிமேல் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனாக இருந்து எல்லாரையும் காப்பாற்றுறதுன்னு கேட்கவோ, நான் உனக்கு பதில் இருக்கேன். இந்த ஸ்வாடை நீ எதுக்காக எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவோ, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும், அது கூடவா உனக்கு தெரில அப்படின்னோடனே அதை வாயால் சொல்லி நான் கேட்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னோட ஒய்ஃப்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பீஸ்ட்டை மொத்தமாக கொண்டுதான். இப்போ அது கிரியேட் பண்ண அந்த மற்ற 2 இல்யூஷன்ஸுமே மறைஞ்சு போயிடுது.
உனக்கு கேட்குதா, நான் எப்போவுமே ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ஹேம் கத்துறான் அவன் ஒய்ஃப்காக. 400 வருஷங்களாக யாராலையுமே கொல்ல முடியாத இந்த ஒயிட் வேலை இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டோம், அதுவும் அதை கொன்னது இந்த வல்ஹேம் தான், வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ அடிப்பட்ட எல்லாருக்குமே வந்து மற்றவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல தனியாக நின்றுட்டுருக்கவோ குரோஷே அந்த இடத்துக்கு போகிறா. இன்றைக்கி நீங்கள் செமையாக சண்டை போட்டிங்க குரோஷே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, யாரையும் திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லவோ, நீங்கள் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக சண்டை போட்டிங்க, நீங்கள் தான் இன்றைக்கி எல்லாரோட ஹீரோவோ. ஐயோ, நான் உங்களுக்கு ராயல் செலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி தொலைஞ்சிட்டேன் அப்படிங்கவோ, இல்லை நீ தான் அவங்களோட ஹீரோ அப்படின்னு அவள் சொல்லவோ, எம்லியா என்ன தப்பாக நினைப்பேன், வெயிட் பண்ணுங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கவோ, ஆமாம் சுபாரோ, நீ தான் இன்றைக்கி எல்லாரோட ஹீரோவோ, நீ செஞ்ச காரியத்துக்கு நான் பேர் வாங்கிக்கிட விருப்பம் இல்லை எனக்கு, நீ இல்லாமல் கண்டிப்பாக யாராலையும் இந்த ஒயிட் வேலை தோக்கடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள் பாராட்டிட்டு, நீ என் சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் இந்த பேரு புகழ் ராயல்ட்டி இதுக்காகலாம் எதுவுமே பண்ணல, நான் எம்லியாவை தான் ராஜாவாக்க ட்ரை பண்ணுறேன், மக்களோட நல்லதுக்காகலாம் இல்லை, என்னோட விருப்பத்துக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரெம்ம எம்லியாவோ கொடுத்து வச்சவங்க அப்படின்னு குரோசை சொன்னோடனே, அப்படின்லாம் இல்லை, நான் உங்கள் கூடவோ ஃப்ரெண்டாக இருக்கிறேன், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்குள்ளே சண்டை அப்படின்னு வரும்போது நீங்கள் என் கூட சண்டை போட்டால் போதும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கவும், நீ சொன்னதுலேயே இந்த ஒரு விஷயம் தான் தப்பு சுபாரோ, ஒருவேளை நம்ம எனிமீஸாகவே மீட் பண்ணாலும் அப்போவும் நான் உனக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு நீ இன்றைக்கி செஞ்ச காரியம் அப்படி, நம்ம எவ்வளோ பெரிய எதிரிகளாக மாறினாலும் கண்டிப்பாக நான் உனக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்கிறான். இதை நாங்கள் கொண்டாட போகிறோம், ஆனால் உன்னோட மிஷன் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், இந்த ஒயிட் வேலை நான் கொல்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை விட முக்கியமான ஒரு விஷயமா, சரி ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆனால் யாருமே இங்கே இல்லையே அப்படிங்கவோ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ஹேம் நீல் டவுன் போட்டு இவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சுபாரு, நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கிற அந்த ஒயிட் வேலை நான் தோக்கடிச்சிருக்கவே முடியாது, நான் உங்களுக்கு எப்போவும் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லவும், எல்லா பாராட்டியும் எனக்கே கொடுக்காதீங்க, நீங்கள் உங்களோட திறமையை வச்சு சண்டை போட்டு அதை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். தேங்க்ஸ் மிஸ்டர் சுபாரோ அப்படின்னு அவன் சொல்லவும், நீங்கள் அவன் கூட போயிட்டு வாங்க, அது போக ஒரு 11 ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் அவன் கூட அனுப்பி வைக்கிற சுபாரோ அப்படின்னு குரோசை சொன்னோடனே, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சுபாரு சொல்கிறான். ரெம்மாலாம் இப்போ ரொம்பவே அடிபட்டிருக்கிறதுனால வர முடியாது அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் கண்டிப்பாக சுபாரு கூட போவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவளால் முடியலை. சுபாரு, நான் எப்போவும் உன் கூடவே இருந்து ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரெம் சொல்லவும், போதும் ரெம், நீ என்னை நிறைய தடவை ப்ரொடெக்ட் பண்ணிட்ட, அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சு எனக்கு அந்த சான்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ எப்போவும் என் கூடவே இருப்பல்ல, என்னை விட்டு போயிட மாட்டல அப்படின்னு ரெம் கேட்கவும், அது நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய டைலாக் அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயத்தை நீ எப்போவும் மறந்துடக்கூடாது, எப்போவும் நான் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு அவள் சொன்னோடனே, கவலைப்படாத, உன்னோட ஹீரோ இந்த தடவை தனியாக போயிட்டு ஜெயிப்பேன், பார்த்தல நான் அந்த ஒயிட் வேலையை தோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கவும், ஆமாம் சுபாரு, நீ தான் என்னோட ஹீரோ, எனக்கு எப்போவுமே உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெம் சொல்கிறா. இப்போ குரோஜே மற்ற எல்லாரும் அடிப்பட்டவங்க எல்லாரும் கேபிட்டல் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ கூட ஒரு தனி டீம் இருக்குது. இவ்வளோ சண்டைக்கு அப்புறமோ நீ எப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த குட்டி பண்ணை பார்த்து கேட்கவும், என் தம்பி தான் ரொம்ப வீக், ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காமெடி பண்ணிட்டு இருக்கா. சுபாரு, உன்னோட மிஷனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், விச்சஸ்கள்கிட்ட கொள்றதுல நிறைய பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிடவும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா வர்றது யாருன்னா, நம்ம ஹீரோவை அந்த கிங்டமில் வச்சு அட்டாக் பண்ண அந்த ஜூலியஸ் தான் வந்துகிட்டு இருக்கான். இவன் எதுக்காக இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷனாக பார்க்குறான். ஜூலியஸ் இங்கே வரான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தாக தெரிஞ்சாலுமே அந்த ஜூலியஸ்க்கும் நம்ம ஹீரோக்கும் ஃபைட் நடந்து கதைப்படி ஜஸ்ட் 2 நாள் தான் ஆகுது. இந்த ஒயிட் வேலை கொள்றது ஜஸ்ட் ஒரு சைடு மிஷன் தான். மெயின் மிஷன் நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும். அந்த விச்சஸ்கள்கிட்ட நம்ம ஹீரோ தடுக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.